போன ஆட்சியில் என்ன அதிமுக ஆட்சி மிச்சம் சாப்பிட்டு இருக்காங்களா, அங்க அதை பண்றாங்களா இதை பண்றாங்களா அப்படின்னு குடும்பத்தோட உட்காந்து குமுறுவாப்ல. ஊர்ல ஒரு சின்ன விஷயத்தை ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த தெருவுல ஒரு உள்பாவடை காணாம போற கூட விட மாட்டாப்புல. உடனே பதிவு போறன கருத்து தெரிவிக்கிறது என்ன, ஆட்சி விமர்சிக்கிறதுன்னா பயங்கரமா பண்ணாப்புல. ஐயோ இவளு புரட்சி புயலா இருக்காப்லையா, இவர் தான்ப்பா அடுத்த முதலமைச்சர் அப்படின்னு இளைஞர்கள் எல்லாம் கொண்டு வர அளவுக்கு இன்னைக்கு ஒருத்தர் வந்திருக்கா பாருங்க, பக்கா மாஸ். அது மாதிரி இவர் அன்னைக்கே பக்காவா மாசா வர்றதுக்கு ரெடி ஆனாப்ல. நான் கூட புரட்சி புயல் போல அப்படின்னு நான் நினைச்சிட்டேன். கடைசியில பார்த்தா எங்க இருக்காப்லன்னு தெரியல. பார்த்தா பாம்பே பக்கத்து பெட்டி சட்டி கட்டிட்டு கிளம்பி போயிட்டாப்ல. சரி பாம்பேல கூட இருங்க, இங்க தமிழ்நாடே மறந்துட்டாரா, இல்ல தமிழ்நாடு மேப்ல இருந்து தமிழ்நாடு காணும்னே நினைச்சிட்டாரா, இல்ல தமிழ்நாடு நியூஸே படிக்கிறது இல்லையா, இல்ல கண்ணு ரெண்டு குருடா போச்சா, இல்ல காது ரெண்டு செவிடா போச்சா, இல்ல இங்க நடக்கிறத சொல்றதுக்கு தான் உங்களுக்கு ஆள் இல்லையா, தமிழ்நாடு சினிமாவே மறந்துட்டீங்களா, இல்ல தமிழ்நாடு அரசியலே மறந்துட்டீங்களா, இப்பெல்லாம் உங்களுக்கு தமிழ்நாட்டு மக்கள் கண்ணிலே தெரியலையா? நீங்க இன்னைக்கும் படம் நடிச்சாலும் பார்க்க போறது தமிழ்நாடு மக்கள் தான். உங்க படத்தை போனியாக்க போறது தமிழ்நாடு மக்கள் தான். இதே சூர்யா அவர்கள் இந்த உங்க படத்தை பார்த்து மக்கள் எல்லாம் சம்பாரிச்சு கொடுக்குறாங்கல்ல, அந்த காசுல தான் நீங்க சம்பளம் வாங்குறீங்கல்ல, வாழ்றீங்க. இந்த மக்கள் மேல அன்னைக்கு அக்கறையா பேசுனீங்கல்ல, அன்னைக்கு அவ்வளவு போதை மேல உங்களுக்கு ஒரு அக்கறை இருந்துச்சு, இளைஞர்கள் மேல அக்கறை இருந்தது, சிறுவர்கள் பாதிக்கப்படுவாங்கன்னு. இன்னைக்கு எங்க போனீங்க? அக்கறை மறந்து போச்சு. உங்களுக்கு ஆட்சி மாறினா மட்டும்தான் அக்கறை வரும். அது அம்னிஷா வந்தது, உங்களுக்கு 5 வருஷத்துக்கு ஒரு தடவை அம்னிஷா வந்தது. அதுக்கப்புறம் அதிமுக ஆட்சியில் இருக்கும்போது மட்டும் கரெக்டா கரண்ட்ல வந்துறீங்க. அதுதான் எப்படின்னு தெரியல, கரெக்டா கரண்ட்ல வந்துறீங்க.